நாம வாழ்ற இந்த உலகத்தை பார்க்கும்போது பல நேரங்கள்ல நமக்கே ஆச்சரியமா இருக்கும் இல்ல? தலைக்கு மேலே இருக்கிற இந்த ஆகாயம், அலாதியான வேகத்துல சுத்துற பூமி, கரெக்டா காலையில வர்ற சூரியன், ராத்திரியானா வர்ற நிலா, இதெல்லாம் எப்படி உருவாச்சு? யாரு இதையெல்லாம் செஞ்சா? இந்த உலகத்துல நாம இன்னைக்கு பார்க்கிற அத்தனை டெக்னாலஜியும் சயின்ஸும் கண்டுபிடிக்கப்படுறதுக்கு பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட தோற்றத்தை நம்ம ஆன்மீகம் ரொம்ப ஆழமா விளக்கியிருக்கு. ஆனா இன்னைக்கு இருக்கிற எத்தனையோ பேரு இதெல்லாம் வெறும் கட்டுக்கதை, இதுல என்ன அறிவியல் இருக்கு அப்படின்னு ரொம்ப சாதாரணமா தள்ளிடுறாங்க. நிஜமாவே இந்த உலகம் எப்படி தோன்றுச்சுங்கிற ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? கண்ணை மூடி கற்பனை பண்ணி பாருங்க, எதுவுமே இல்லாத ஒரு பெருவெளிய. அங்கதான் நம்ம நாரதிய புராணத்தோட த்விதீய பாதம் ஆரம்பிக்குது. சனத்குமாரர்கள் நாரத முனிவர் முன்னாடி கைகளை கட்டிக்கிட்டு ரொம்ப பவ்யமா உட்கார்ந்திருக்காங்க. முதல் பாதத்துல தர்ம நெறிகளை பத்தி பேசின நாரதர் இப்போ அவங்களோட புத்தியை இன்னும் ஒரு படி மேல கூட்டிட்டு போக போறார். சனத்குமாரர்கள் கேக்குறாங்க, சுவாமி, தர்மத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம், ஆனா இந்த ஒட்டுமொத்த சிருஷ்டி, அதாவது இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றுச்சு? நாம கண்ணால பார்க்கிற இந்த அண்டசராசரங்களுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பேராற்றல் எது அப்படின்னு கேக்குறாங்க. நாரதர் தன் கையில் இருக்கிற வீணைய ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு பிரபஞ்ச உற்பத்தியோட மகா ரகசியத்தை விவரிக்க தொடங்குறார். அவர் சொல்றார், முனிவர்களே, இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்னாடி இங்க எதுவுமே இல்ல. ஒளியும் இல்லை, இருட்டும் இல்லை, காதும் இல்லை, காற்றும் இல்லை. ஒரு பெரும் சூன்யம் மட்டும்தான் இருந்துச்சு. அந்த சூன்யத்துக்கு நடுவுல எந்த ஒரு வடிவமும் இல்லாத, பிறப்பும் இறப்பும் இல்லாத எல்லையற்ற ஒரு மகா சக்தி மட்டும் பிரகாசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதைத்தான் ஆன்மீகம் பிரம்மன் அப்படின்னு சொல்லுது. அந்த பரம்பொருளுக்கு ஒரு நாள் ஒரு எண்ணம் தோன்றுது. நாம ஒருத்தரா இருக்கிறோம், நாம பலவா மாறணுங்கிற அந்த ஒரே ஒரு ஆதி சங்கல்பம் அந்த பெருவெளியில ஒரு மகா அதிர்வை உண்டாக்குது. இன்னைக்கு சயின்ஸ்ல பிக் பேங் தியரின்னு சொல்றாங்களே, ஒரு பெரும் வெடிப்பிலிருந்து தான் பிரபஞ்சம் உருவாச்சுன்னு. அதைத்தான் பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே நாரதர் இங்க தத்துவ வார்த்தமா விளக்குறார். அந்த ஆதி சங்கல்பத்திலிருந்து முதல்ல பிறந்ததுதான் ஆகாயம். ஆகாயத்திலிருந்து காற்று தோன்றுது. காற்றிலிருந்து அக்னி, அதாவது நெருப்பு பிறக்குது. நெருப்போட சூட்டிலிருந்து நீர் தோன்றுது. நீர் இறுகி கடைசியா நிலம், அதாவது இந்த பூமி உருவாகுது. இப்படித்தான் பஞ்சபூதங்களோட உற்பத்தி நடக்குது. இந்த 5 பூதங்களும் ஒன்னோட ஒன்னு கலந்து பிரம்மனோட படைப்பு தொழிலால இந்த ஒட்டுமொத்த அண்ட சராசரங்களும் கிரகங்களும் நட்சத்திரங்களும் செடி கொடிகளும் கடைசியா மனுஷனும் உருவாகிறான். இந்த இடத்துல ஒரு ஆழமான தத்துவம் ஒழிஞ்சிருக்கு. வெளியில இருக்கிற பிரபஞ்சத்துல என்ன இருக்கோ அதுதான் உங்களுக்குள்ளேயும் இருக்கு. அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்திலும் இருக்கு. உங்க உடம்பும் இந்த 5 பூதங்களால் ஆனதுதான். உங்க உயிர் பிரியிற அன்னைக்கு இந்த உடம்பு மறுபடியும் அந்த 5 பூதங்களோட தான் போய் கலக்க போகுது. அப்போ இந்த உலகத்துல நாம ஆடுற ஆட்டத்துக்கும் காட்டுற அகந்தைக்கும் என்னதான் அர்த்தம் இருக்கு? இதை சும்மா ஒரு கதையா கேட்டுட்டு போயிட முடியாது. ஏன்னா இந்த உலகம் எப்படி இயங்குதுங்கிற சயின்ஸை மனுஷன் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ஒரு டாக்குமெண்ட், ஒரு கைட் புக் தேவைப்படுதில்ல. அந்த ஆகச்சிறந்த அறிவு பெட்டகம் தான் நம்ம வேதங்கள். ஆனா வேதங்கள்ங்கிறது ஏதோ சில ஸ்லோகங்கள் அடங்கிய புத்தகம் இல்ல. அது இந்த பிரபஞ்சத்தோட ரகசியங்களை உள்ளடக்கிய ஒரு மகா ஆன்மீக அறிவியல். அந்த வேதங்களை சரியா புரிஞ்சுக்கணும்னா அதுக்குன்னு 6 அங்கங்கள் இருக்கு. அததான் 6 வேதாங்கங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நாரதர் சனத்குமாரர்களை பார்த்து, வேதங்களை வெறும் வாயால படிக்கிறதுனால எந்த பயனும் இல்ல, அதை எப்படி புரிஞ்சுக்கணும், எப்படி உச்சரிக்கணுங்கிற சயின்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த 6 அங்கங்களான சிக்ஷா சாஸ்திரம், சந்தஸ், வியாக்கரணம், நிருக்தம், ஜோதிடம் மற்றும் கல்பம் பத்தின பொது அறிமுகத்தை கொடுக்கிறார். மனுஷனோட உடம்புக்கு எப்படி கை, கால், கண், காது முக்கியமோ அந்த மாதிரி வேத புருஷனுக்கு இந்த 6 அங்கங்களும் முக்கியம். இதுல ஒரு அங்கம் விடுபட்டாலும் வேதத்தோட உண்மையான அர்த்தமும் சக்தியும் நமக்கு கிடைக்காம போயிடும். இந்த 6 அங்கங்கள்ல முதன்மையானது சிக்ஷா சாஸ்திரம். இது என்னன்னா உச்சரிப்பு அறிவியல். ஒரு வார்த்தையை எப்படி உச்சரிக்கணும், எந்த இடத்துல அழுத்தணும், எந்த இடத்துல குரலை உயர்த்தணுங்கிற சவுண்ட் சயின்ஸ் இது. இன்னைக்கு நாம சாதாரணமா பேசுற பேச்சுல அர்த்தம் மாறினா கூட பரவாயில்ல, ஆனா வேத மந்திரங்கள்ல ஒரு சின்ன புள்ளி மாறினா கூட அதோட மொத்த அதிர்வும் பலனும் தலைகீழா மாறிடும். இந்த சிக்ஷா சாஸ்திரத்தோட ஆழம் என்ன? ஒலிகளுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற ஆன்மீக ரகசியம் என்ன? நாம இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ மொழிகளே பேசுறோம். ஆனா ஒரு வார்த்தையை தப்பா உச்சரிச்சா அங்க அர்த்தமே மாறிப்போய் பெரிய சண்டையே வந்து முடிகிறத நாம பாக்குறோம் இல்ல? சும்மா சாதாரண லோக்கல் பாஷையில பேசுறப்பவே உச்சரிப்பு அவ்வளவு முக்கியம்னா ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட அதிர்வுகளை தங்களுக்குள்ள வச்சிருக்கிற வேத மந்திரங்களுக்கு உச்சரிப்பு எவ்வளவு முக்கியமா இருக்கும்?
நாரத முனிவர் சனத்குமாரர்களை பார்த்து வேதங்களோட முதல் அங்கமான சிக்ஷா சாஸ்திரம் அப்படிங்கிற உச்சரிப்பு அறிவியலையும் 2வது அங்கமான சந்தஸ் சாஸ்திரம்ங்கிற மந்திர இலக்கணத்தையும் பத்தி ரொம்ப ஆழமா விவரிக்க தொடங்குறார். அவர் சொல்றார், முனிவர்களே, வேத மந்திரங்கள்ங்கிறது வெறும் எழுத்துக்கள் இல்ல, அது ஒலிகளால ஆன ஒரு மகா சக்தி, சவுண்ட் சயின்ஸ். இந்த சிக்ஷா சாஸ்திரத்துல ஸ்வரம், மாத்திரை, பலம், சாமம்னு 4 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஸ்வரம்னா குரலோட ஏற்ற இறக்கம், மாத்திரைனா ஒரு எழுத்தை எவ்வளவு நேரம் நீட்டி உச்சரிக்கணுங்கிற கால அளவு. இன்னைக்கு நாம சும்மா ஒரு பாட்டு பாடுறப்பவே ஸ்வரம் மாறினா காது கொடுத்து கேட்க முடியல இல்ல. ஆனா வேத மந்திரங்கள்ல ஒரு சின்ன ஸ்வரம் மாறினா கூட நீங்க என்ன பலனை எதிர்பார்த்து அந்த யாகத்தையோ பூஜையையோ செய்றீங்களோ அதுக்கு நேர் மாறான கெட்ட பலன் நடந்து முடியும். இதுக்கு ஆன்மீகத்துல ஒரு பெரிய வரலாற்று உதாரணமே இருக்கு. முற்காலத்துல துவஷ்டா அப்படின்னு ஒரு முனிவர் இருந்தார். அவர் இந்திரனை அழிக்கணுங்கிற வெறியில தனக்கு ஒரு பராக்கிரமசாலி மகன் பிறக்க கோரி ஒரு பெரிய யாகம் பண்றார். யாகத்தோட முடிவுல மந்திரத்தை உச்சரிக்கும்போது இந்திரசத்ரு அப்படிங்கிற வார்த்தையோட ஸ்வரத்தை மாத்தி உச்சரிச்சிடுறார். அதாவது இந்திரனை அழிக்கக்கூடிய மகன் பிறக்கட்டும் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா ஸ்வரம் மாறினதால இந்திரனால் அழியக்கூடிய மகன் பிறக்கட்டும்னு அர்த்தம் மாறிப்போச்சு. அதனால பிறந்தவன்தான் விருத்திராசுரன். அவன் கடைசியில இந்திரனாலேயே கொல்லப்பட்டான். பாத்தீங்களா, ஒரு சின்ன ஒலியோட ஏற்ற இறக்கம் ஒரு உயிரோட விதியையே மாத்திடுச்சு. அதனாலதான் சிக்ஷா சாஸ்திரத்தை வேதத்தோட மூக்குன்னு சொல்றாங்க. அது பிராண வாயுவ மாதிரி வேதத்துக்கு உயிர் கொடுக்குது. இந்த ஒலிகள் சும்மா காத்துல போறதில்ல. நீங்க ஒரு மந்திரத்தை கரெக்டான அதிர்வோட உச்சரிக்கும் போது அது உங்க உடம்புக்குள்ள இருக்கிற மூலாதாரத்திலிருந்து கிளம்பி அநாகதம் விசுத்தி வழியா வந்து உங்க நாக்கு வழியா வெளியே வருது. அப்படி வரும்போது உங்க உடம்புல இருக்கிற அத்தனை நரம்பு மண்டலங்களும் சக்கரங்களும் சுடராய் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். உங்க மனசுல இருக்கிற அசுத்த எண்ணங்கள் எல்லாம் அந்த ஒலியோட அதிர்வுல கருகி போயிடும். இதோட தொடர்ச்சியா வர்றதுதான் சந்தஸ் சாஸ்திரம். சந்தஸ்னா என்ன தெரியுமா? மந்திரங்களோட வடிவம், அதாவது அதோட மீட்டர் அல்லது கவிதை இலக்கணம்னு சொல்லலாம். ஒரு மந்திரம் இத்தனை எழுத்துக்கள் கொண்டதா இருக்கணும், இந்த வரிசையில தான் அமையணும்னு ஒரு கணக்கு இருக்கு. காயத்ரி சந்தஸ், அனுஷ்டுப் சந்தஸ், திருஷ்டுப் சந்தஸ்னு எத்தனையோ வகைகள் இருக்கு. இதுல காயத்ரி சந்தஸ் இருக்கு பாருங்க, அதுதான் உலகத்திலேயே ஆகச் சிறந்த இசை வடிவமா மந்திர வடிவமா போற்றப்படுது. சரி, இதை நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு பாட்டு இருக்குன்னு வச்சுப்போம். அந்த பாட்டுக்கு ஒரு தாளம், ஒரு ராகம் இருந்தா தானே அது கேட்கறதுக்கு அழகா இருக்கு. தாளம் தப்பும்படி பாடினா அதை யாராவது கேட்பாங்களா? அந்த மாதிரி வேத மந்திரங்களுக்கு ஒரு இசை வடிவத்தையும் கட்டுப்பாட்டையும் கொடுக்கிறது தான் இந்த சந்தஸ் சாஸ்திரம். அதைத்தான் வேதத்தோட கால்கள்னு சொல்றாங்க. கால்கள் இல்லாம ஒரு மனுஷனால எப்படி நடக்க முடியாதோ அந்த மாதிரி சந்தஸ் இல்லாம வேத மந்திரங்களால பிரபஞ்சத்துல பயணிக்க முடியாது. நீங்க முறையா சந்தஸ் அமைப்போட ஒரு மந்திரத்தை உச்சரிக்கும் போது அந்த மந்திரம் ஒரு அம்பு மாதிரி பாஞ்சு போய் அந்த பிரபஞ்ச சக்தியை உங்களை நோக்கி இழுத்துட்டு வந்துடும். ஆனா ஒலிய சரியா உச்சரிச்சா மட்டும் போதாது. நீங்க சொல்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், அதோட வேர் என்ன அப்படின்னு தெரியாம வெறும் போப்பெட், அதாவது கிளிப்பிள்ள மாதிரி மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறதுனால முழுமையான பலன் கிடைச்சிடுமா? அங்கதான் அடுத்த கட்ட சயின்ஸ் வருது. வார்த்தைகளோட உண்மையான பொருளை உடைச்சு காட்டுற வியாகரணமும் நிருக்தமும் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு மனுஷன் பேசுற பேச்சோட அர்த்தம் புரியாம வெறும் சத்தத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நாம என்ன பண்ண முடியும்? யோசிச்சு பாருங்க. யாரோ ஒருத்தர் நமக்கு தெரியாத ஏதோ ஒரு பாஷையில சத்தமா கத்துறார். அவர் நம்மை திட்டுறாரா இல்ல பாராட்டுறாரானே தெரியாம நாம முழிப்போம் இல்ல? அந்த மாதிரி தான் வேத மந்திரங்களை எத்தனையோ பேர் இன்னைக்கு மனப்பாடம் பண்ணி மடமடன்னு ஒப்பிக்கிறாங்க. ஆனா அவங்க கிட்ட போய் நீ சொன்ன அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா அங்க பெரிய முட்டை தான் பதிலா நிக்கும். நாரத முனிவர் சனத்குமாரர்களை பார்த்து வேதத்தோட சொற்களை பிரிச்சு அதோட உண்மையான உள்ளர்த்தத்தை தெரிஞ்சுக்க உதவுற வியாகரணம்ங்கிற இலக்கணத்தையும் நிருப்தம்ங்கிற சொல்லகராதி அறிவியலையும் பத்தி விளக்குறார். முதல்ல நாம பார்க்க போறது வியாகரண சாஸ்திரம். இத வேத புருஷனோட முகம் அல்லது வாய் அப்படின்னு சொல்லுவாங்க. சமஸ்கிருத இலக்கணம்னாலே இன்னைக்கு பல பேருக்கு அலர்ஜி. ஐயோ, அது ரொம்ப கஷ்டமான பாஷை, அதுக்குள்ள எக்கச்சக்க ரூல்ஸ் இருக்கு அப்படின்னு ஓடிடுவாங்க. ஆனா நாரதர் சொல்றார், வியாகரணம்ங்கிறது வெறும் எழுத்து இலக்கணம் இல்லடா முனிவர்களே, அது உங்க புத்திய செப்பனிடுற ஒரு ஆன்மீக கருவி.
ஒரு மந்திரத்துல வர்ற பெயர்ச்சொல் எது, வினைச்சொல் எது, அது எந்த காலத்தை குறிக்குதுன்னு பிரிச்சு பார்க்குற பக்குவத்தை இது கொடுக்குது. இன்னைக்கு நம்ம லோக்கல் பாஷையில ஒரு சின்ன உதாரணம் பார்ப்போம். அவன் வந்தான் அப்படின்னு சொல்றதுக்கும் அவன் வருவான் அப்படின்னு சொல்றதுக்கும் நடுவுல ஒரு கால வித்தியாசம் இருக்குல்ல. மந்திரங்கள்ல இந்த ஒரு சின்ன மாற்றம் நடந்தா கூட நீங்க இறைவனை இப்ப கூப்பிடுறீங்களா இல்ல எப்பவோ வர சொல்றீங்களாங்கிற அர்த்தமே மாறி போயிடும். வியாகரணம் என்ன பண்ணுதுன்னா சொற்களோட பிணைப்பை உடைச்சு அந்த மந்திரத்தோட உண்மையான ஆற்றல் எந்த திசையில பாயணுங்கிற வழியை காட்டுது. இலக்கணம் தெரிஞ்ச ஒருத்தன் மந்திரத்தை உச்சரிக்கும் போது அவனோட உள் மனசுல அந்த மந்திரத்தோட முழு வடிவமும் ஒரு தத்ரூபமான காட்சி மாதிரி விரியும். இதோட இன்னும் நெருக்கமான ஒரு சாஸ்திரம் தான் நிருக்தம். இத வேதத்தோட காதுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நிருக்தம்னா என்ன தெரியுமா? எட்டிமாலஜி, அதாவது ஒரு வார்த்தையோட வேர்ச்சொல் என்ன, அது எப்படி உருவானதுன்னு ஆராயிற ஒரு அசாத்தியமான அறிவியல். வேதங்கள்ல எத்தனையோ கடினமான வார்த்தைகள் இருக்கு. இன்னைக்கு நாம அகராதியில தேடினா கூட அதுக்கு நேரடியான அர்த்தம் கிடைக்காது. ஏன்னா ஆன்மீக சொற்களுக்கு வெளியில ஒரு அர்த்தம் இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள ஒரு மகா தத்துவமே ஒளிஞ்சிருக்கும். உதாரணத்துக்கு ஹரி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எடுத்துக்குவோம். வெளியில பார்த்தா இது மகாவிஷ்ணுவை குறிக்கிற ஒரு பெயர் சொல். ஆனா நிருக்த சாஸ்திரப்படி அதோட வேர் சொல்ல ஆராய்ஞ்சு பார்த்தா ஹரதி அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து அது வருது. அப்படின்னா திருடுபவன் அல்லது அழிப்பவன் அர்த்தம். என்னடா இது, சாமி பேருக்கு திருடன்னு அர்த்தம் சொல்றாங்களேன்னு பதறாதீங்க. அங்கதான் ஆன்மீக ரகசியமே இருக்கு. யார் ஒருத்தன் உண்மையான பக்தியோட கூப்பிடுறானோ அவனோட மனசுல இருக்கிற அத்தனை பாவங்களையும் கவலைகளையும் அஞ்ஞானத்தையும் அவனுக்கே தெரியாம திருடிக்கிட்டு போறானே அவன்தான் ஹரி. பாத்தீங்களா, நிருக்தம் நமக்கு காட்டுற அர்த்தம் எவ்வளவு ஆழமானதுன்னு. வேதங்களை வெறும் மேலோட்டமா படிச்சா அது களிமண் மாதிரி தான் இருக்கும். ஆனா வியாகரணமும் நிருக்தமும் கொண்டு அதை ஆராய்ஞ்சா அதுக்குள்ள இருந்து தங்கம் மாதிரி ஆன்மீக ஞானம் வெளியே வரும். இந்த 2 சாஸ்திரங்களும் ஒரு மனுஷனோட புத்தியை எந்த அளவுக்கு கூர்மையாக்குதுன்னா அவனால பிரபஞ்சத்தோட ரகசியங்களை மட்டும் இல்ல, தனக்கு முன்னாடி இருக்கிற மனிதர்களோட மனசையும் ஈஸியா படிச்சிட முடியும். ஆனா வார்த்தைகளையும் ஒலிகளையும் புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதாது. நாம வாழற இந்த பூமியை சுத்தி இருக்கிற கிரகங்கள், நட்சத்திரங்கள் நம்ம வாழ்க்கையை எப்படி ஆட்டி படைக்குது, காலத்தை கணிக்கிறது எப்படி, நாம செய்யற காரியங்களுக்கு எந்த நேரம் நல்லது, இந்த விண்வெளி அறிவியலை அதாவது ஜோதிட சாஸ்திரத்தை நாரதர் அடுத்ததா ஓபன் பண்ண போறார். அண்டவெளியோட கணக்கு நம்ம விதியை எப்படி தீர்மானிக்குது? தலைக்கு மேல இருக்கிற அந்த பேரண்டத்தை பார்க்கும்போது கோடி கோடி நட்சத்திரங்களும் நவகிரகங்களும் ஏதோ ஒரு துல்லியமான கணக்குல சுத்தி வர்றத நாம பார்க்கறோம் இல்ல. பூமியில இருக்கிற கடல்ல அலைகள் வர்றதுக்கும் அமாவாசை பௌர்ணமி வர்றதுக்கும் இந்த நிலாவோட ஈர்ப்பு விசைதான் காரணம்னு இன்னைக்கு சயின்ஸ் சொல்லுது. ஆனா பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே தூரத்துல இருக்கிற கிரகங்களோட கதிர்வீச்சுகள் பூமியில இருக்கிற ஒரு சாதாரண மனுஷனோட புத்தியையும் அவனோட விதியையும் எப்படி ஆட்டி படைக்குதுங்கிற அசாத்தியமான வானியல் அறிவியலை நம்ம ஆன்மீகம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கு. நாரத முனிவர் சனத்குமாரர்களை பார்த்து வேதத்தோட 5வது அங்கமான ஜோதிட சாஸ்திர ரகசியங்கள் பத்தி விவரிக்க தொடங்குறார். இத வேத புருஷனோட கண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்கள் இல்லாம ஒரு மனுஷனால எப்படி வழிய பார்க்க முடியாதோ அந்த மாதிரி ஜோதிடம் இல்லாம காலத்தோட நகர்வை யாராலையும் கணிக்க முடியாது. இன்னைக்கு நம்ம லோக்கல் சமூகத்துல ஜோதிடம் அப்படின்னாலே பல பேருக்கு ஒரு விதமான மூட நம்பிக்கை இல்லைன்னா ஒரு பயம் கலந்த எண்ணம் தான் முதல்ல வரும். எனக்கு 7.5 நாட்டு சனி நடக்குது, அஷ்டமத்து சனி நடக்குது, என் வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படின்னு பயந்து நடுங்கிற ஒரு கூட்டம் இருக்கு. இன்னொரு பக்கம் இதெல்லாம் சும்மா போய் கிரகமாவது விதியாவது அப்படின்னு பகுத்தறிவு பேசுற கூட்டமும் இருக்கு. ஆனா நாரதர் இங்க ஜோதிடத்தை ஒரு மூட நம்பிக்கையா சொல்லல, அத காலத்தை நிர்ணயிக்கும் ஒரு ஆகச்சிறந்த விண்வெளி அறிவியலா விவரிக்கிறார். ஒரு சின்ன உதாரணத்தோட இதை நாம புரிஞ்சுக்க பார்ப்போம். நீங்க ஒரு பெரிய கடல்ல கப்பல்ல பயணம் செய்றீங்க. கடல்ல எப்ப புயல் வரும், எப்போ அலை சீற்றமா இருக்கும்னு உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சா நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி உங்களோட கப்பலை பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போகலாம்ல. அந்த புயல் எச்சரிக்கை கருவிதான் ஜோதிடம். அது உங்களோட விதியை மாத்தாது, ஆனா வர்ற கஷ்ட காலத்தை நீங்க எப்படி எதிர்கொள்ளணும், எந்த நேரத்துல அமைதியா இருக்கணும், எந்த நேரத்துல புதிய காரியங்களை ஆரம்பிக்கணுங்கிற வழியை காட்டும். கிரகங்கள்ங்கிறது ஏதோ வானத்துல சுத்துற வெறும் பாறாங்கற்கள் இல்ல. அவங்க உங்க கர்ம வினைகளோட பலனை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிற பிரபஞ்ச அதிகாரிகள்.
நாரதீய புராணத்துல கிரகங்களோட இயக்கம், நட்சத்திரங்களோட கணக்கீடு, சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் எப்படி ஏற்படுதுங்கிற வானியல் உண்மைகள் ரொம்ப துல்லியமா சொல்லப்பட்டிருக்கு. காலத்தை யுகங்களாகவும் வருடங்களாகவும் மாதங்களாகவும் நாழிகைகளாகவும் எப்படி பிரிக்கணும்னு நாரதர் விளக்குறார். ஒரு மனுஷன் பிறக்கிறப்போ அந்த விண்வெளியில கிரகங்கள் எந்தெந்த இடத்துல அமைஞ்சிருக்கோ அதோட அலைவரிசை அவனோட மூளையில ஒரு குறிப்பிட்ட தாக்கத்தை உண்டாக்குது. அதனாலதான் அவனோட குணம் மாறுது, அவனோட வாழ்க்கையில திருப்பங்கள் வருது. இதோட தொடர்ச்சியா வர்ற 6வது அங்கம் தான் கல்பசாஸ்திரம். இத வேதத்தோட கைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜோதிடத்தின் மூலமா காலத்தை கணிச்சதுக்கு அப்புறம் எந்தெந்த நல்வேளைகள்ல என்னென்ன ஹோமங்கள், யாகங்கள், சடங்குகளை எப்படி நடத்தணுங்கிற செயல்முறை விவாதங்களை இது கொடுக்குது. நாம செய்யற சடங்குகள் வெறும் வெற்று புகைய கிளப்புற விஷயம் இல்ல, அது பிரபஞ்ச அலைகளோடு தொடர்பு கொள்ற ஒரு பெரிய ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன். கரெக்டான திசையில கரெக்டான மரக்குச்சிகளை வச்சு கரெக்டான மூலிகைகளை அக்னியில போடும்போது அந்த புகை வான்மண்டலத்தில் இருக்கிற கதிர்வீச்சுகளை தூய்மைப்படுத்துது. மழை வர்றதுக்கும் நோய்கள் ஒழியறதுக்கும் அது காரணமா அமையுது. ஆனா இந்த உலகத்துல இருக்கிற சுகங்களையும் சடங்குகளையும் தாண்டி ஒரு மனுஷன் உலக பற்றுகளையெல்லாம் துறந்து உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்மாவை தேடி போற துறவற வாழ்க்கைன்னு ஒன்னு இருக்கு. அதத்தான் அத்தியாத்ம ஞானம் அப்படின்னு நாரதர் இங்க ஒரு திருப்பு முனையா கொண்டு வர்றார். இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை சாஸ்திரங்களையும் கத்துக்கிட்டாலும் ஒருத்தனுக்கு உலக பற்று போகலன்னா அவனோட அறிவால என்ன பயன்? அந்த அத்தியாத்ம ஞானத்தோட உச்சக்கட்ட சாரம் என்ன? இந்த உலகத்துல ஒரு மனுஷன் அத்தனை சாஸ்திரங்களையும் கரைச்சு குடிக்கலாம். தலைக்கு மேல சுத்துற கிரகங்களோட கணக்க துல்லியமா சொல்லலாம். வார்த்தைகளோட இலக்கணத்தை அக்குவேரா ஆணிவேரா பிரிச்சு மேயலாம். மந்திரங்களை அசாத்தியமான ஸ்வரத்தோட உச்சரிக்கலாம். ஆனா இவ்வளவு அறிவும் திறமையும் இருந்தும் அவனோட உள்ளுக்குள்ள நான் அப்படிங்கிற அகந்தையும் உலக பொருட்களின் மேல இருக்கிற பேராசையும் அழியலைன்னா அவன் கத்துக்கிட்ட அத்தனை சாஸ்திரங்களும் வெறும் குப்பைக்கு சமம்னு நாரத முனிவர் இந்த த்விதீய பாதத்தோட இறுதி பகுதியில நெத்தியில அடிச்ச மாதிரி சொல்றார். அங்கேதான் பிறக்குது அத்தியாத்ம ஞானம். அதாவது உலகியல் அறிவையெல்லாம் தாண்டி உனக்குள்ள இருக்கிற ஆன்மாவை நீயே உணர்ந்து பார்க்கிற அந்த ஆகச் சிறந்த துறவற ஒழுக்கம். துறவரம் அப்படின்ன உடனே இன்னைக்கு இருக்கிற பல பேரு காவி கட்டிக்கிட்டு காடுகளுக்கு ஓடிப்போய் சம்சாரி வாழ்க்கைய வெறுக்கிறது தான் துறவரம் அப்படின்னு தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நாரதர் சொல்ற அத்தியாத்ம ஞானம் என்ன தெரியுமா? நீ காட்டுக்கு ஓட வேண்டிய அவசியம் இல்ல. இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டே தாமரை இலை மேல இருக்கிற தண்ணீர் துளி மாதிரி ஒட்டாம வாழற பக்குவந்தான் உண்மையான துறவு. ஒரு சின்ன கதை மூலமா இத நாம புரிஞ்சுக்க பாப்போம். ஒரு பெரிய குளத்துல ஒரு அழகான படகு மிதந்துகிட்டு இருக்கு. படகு தண்ணிக்குள்ள இருக்கிற வரைக்கும் அதுக்கு எந்த ஆபத்தும் இல்ல. அது அழகழக பயணம் செய்யும். ஆனா அந்த குளத்தோட தண்ணி படகுக்குள்ள புகுந்துருச்சுனா அந்த படகு அப்படியே முங்கி போயிடும். இந்த வாழ்க்கைங்கிறது அந்த படகு மாதிரிதான். நீங்க இந்த சம்சாரக் கடல்ல உலகத்துல வாழலாம். ஆனா இந்த உலகத்தோட பேராசை, குரோதம், பொறாமை உங்க மனசுக்குள்ள புகுந்திடக்கூடாது. அப்படி புகுந்துட்டா உங்க வாழ்க்கை படகு நரக குழியில முங்கிடும். நாரதர் சனத்குமாரர்களை பார்த்து, முனிவர்களே, நாம பார்த்த இந்த 6 வேதாங்கங்களும் வெறும் படிக்கட்டுகள் மட்டும்தான். அந்த படிக்கட்டுகள்ல ஏறி நாம அடைய வேண்டிய மாடி எது தெரியுமா? அதுதான் இறைவனை உணர்ற அறிவு பாதை அப்படின்னு விவரிக்கிறார். சிக்ஷா நமக்கு ஒலிய சுத்தப்படுத்தி கொடுத்துச்சு. வியாகரணம் புத்திய கூர்மையாக்கிச்சு. ஜோதிடம் காலத்தோட ரகசியத்தை காட்டுச்சு. இதெல்லாம் எதுக்காக? உன்னோட உடம்பையும் மனசையும் புத்தியையும் ஒரு நேர்கோட்டுல கொண்டு வந்து நான் இந்த அழியிற உடம்பு இல்ல, நான் அழியாத ஆத்மாங்கிற அந்த உண்மைய நீ உணரணுங்கிறதுக்காக மட்டும்தான். இந்த கணமே இத கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க ஒரு நிமிஷம் உங்களை நீங்களே கேள்வி கேட்டு பாருங்க. நாம இந்த பூமியில எதுக்காக இவ்வளவு ஓடிக்கிட்டு இருக்கோம்? காசு சம்பாதிக்கிறோம், வீடு வாங்குறோம், சொத்து சேர்க்கிறோம். ஆனா மரணம் அப்படங்கிற ஒரு புயல் வந்து அடிக்கும்போது இந்த பிரபஞ்சத்துல நீங்க சேர்த்து வச்ச எந்த ஒரு பொருளும் உங்க கூட வரப்போறதில்ல. உங்க கூட வர்றது நீங்க தேடி வச்ச அந்த புண்ணியமும் இந்த ஆன்மீக அறிவும் மட்டும்தான்.
அப்போ அழியிற பொருட்களின் பின்னாடி ஓடி ஓடி உங்க ஆயுள வீணாக்குறத விட அழியாத அந்த பரம்பொருளோட ஞானத்தை தேடி ஓடுறது தானே புத்திசாலித்தனம். நாரத முனிவர் சனத்குமாரர்களுக்கு இந்த 6 வேதாங்கங்களோட ரகசியத்தையும் அத்தியாத்ம ஞானத்தோட உச்சத்தையும் உபதேசிச்சு முடிக்கும்போது சனத்குமாரர்களோட உள்ளுக்குள்ள இருந்த அத்தனை சந்தேக இருள்களும் காணாம போயிடுச்சு. பிரபஞ்சம் தோன்றின விதம் முதல் அதை இயக்குற வேதங்களின் ஆன்மீக அறிவியல் வரை எல்லாமே அவங்க மனசுல ஒரு தெளிந்த நீரோடை மாதிரி பதிஞ்சிடுச்சு. நாரதரின் இந்த த்விதீய பாதம் நமக்கு கத்துக் கொடுக்கிற இறுதி சாரம் என்ன தெரியுமா? ஆன்மீகம்ங்கிறது ஏதோ மூட நம்பிக்கை இல்ல, அது உன்னதமான பேரறிவியலின் உச்சக்கட்டம். நண்பர்களே, இந்த பிரபஞ்சத்தின் உற்பத்தி ரகசியத்தையும் வேதங்களின் பேரறிவையும் சும்மா கேட்டுட்டு மூடி வச்சிடாதீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பேராற்றலை உணருங்க. நீங்க வெறும் சதைப்பிண்டம் இல்ல, இந்த அண்ட சராசரத்தையும் படைத்த அந்த பரம்பொருளோட ஒரு அம்சம் நீங்க. உங்க புத்திய அஞ்ஞானத்தில இருந்து ஆன்மீக ஞானத்தின் நோக்கி திருப்புங்க. சாஸ்திரங்களின் வழியில நடங்க. போலித்தனங்களை உடைச்சு எரியுங்க. உங்கள் அறிவு பாதை பிரகாசமாகட்டும். உள்ளுக்குள்ள இறைவனை காணுற அந்த மகா ஆன்மீக பயணம் இப்போதே உங்களுக்குள்ள தொடங்கட்டும். வாழ்க வேதாங்க அறிவு, வளர்க ஆத்ம ஞானம்.